வணக்கம். இலங்கையின் தலைப்புச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் ஒருவர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி நடுக்குழா கடற்கரை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் குருநகரில் இன்று காலை வீசிய பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் தேவாலயத்தை அமைச்சர் சந்திரசேகரன் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். இந்த அனர்த்தத்தால் 30க்கும் மேற்பட்ட வீடுகள் பகுதியளவிலும் புனித கொலைவிளக்கி மாதா ஆலய திருப்பண அறைகள் முற்றாகவும் சேதமடைந்துள்ளன. இதன்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கு தயாராக உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா வளான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட வாகன உதிரி பாகங்களை பயன்படுத்தி வாகனத்தை ஒன்று சேர்த்ததோடு அதற்காக போலி ஆவணங்களை தயாரித்த குற்றச்சாட்டின் பேரில் இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக ஈழமக்கள் ஜனநாயக முன்னணி கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆண்ட்ரஸில் ராஜ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு ஒதுக்கப்பட்ட விசேட நிதி 400 மில்லியன் ரூபாவினால் 65,000 வாக்குகளை பெற்றாரை தவிர அவர் உண்மையான மக்களின் விருப்பத்தால் வெற்றி பெறவில்லை என தெரிவித்துள்ளார். இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் பதிவாகும் பாதாள உலக குழுவின் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களின் பின்னணியில் வெளிநாட்டில் உள்ள குழுக்களின் மோதல் நிலைமை உள்ளதாக புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். துபாயில் மறைந்திருக்கும் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான போதைப்பொருள் வர்த்தக பிரச்சினைகள் காரணமாக இவ்வாறான வன்முறைகள் இடம்பெறுவதாக புலனாய்வு அமைப்புகளுக்கு தகவல் கிடைத்துள்ளன. இந்நிலையில் துபாயில் உள்ள போட்டியாளர்கள் மீதுள்ள கோபத்தை இலங்கையில் உள்ள அவர்களின் உதவியாளர்கள் மூலம் முன்னெடுப்பது முக்கிய பிரச்சினையாகியுள்ளதாக தெரியவந்துள்ளது. சீனா மற்றும் இந்தியாவுடன் உடன்படிக்கைகளை செய்து கொள்வதன் மூலம் தேசிய மக்கள் சக்தியினர் தமது சொந்த வார்த்தைகளை தாமே மென்று சாப்பிடுவதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் சீனாவுக்கான பயணங்களை வெற்றிகரமாக முடித்ததற்காக ஜனாதிபதி அனுரகுமாரவை பாராட்டிய அவர் இந்த கருத்தையும் பதிவிட்டுள்ளார். தாம் தற்போது உடன்படிக்கைகளை செய்து கொண்ட நிறுவனங்களை முன்னர் எங்களது ஆட்சி காலத்தில் எதிர்த்தமை எதற்காக என்பதை ஜனாதிபதி அனுரகுமார பொதுமக்களுக்கு விளக்க வேண்டும் என்று நாமல் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடளாவிய ரீதியில் பொது சுகாதார பரிசோதகர்கள் பற்றாக்குறை நிலவுவதாக பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி சுமார் 1000 பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு பற்றாக்குறை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஆட்சேர்ப்பு முயற்சிகள் நடைபெற்று வருகின்ற போதிலும் தட்டுப்பாடு குறிப்பிடத்தக்க பிரச்சினையாகவே உள்ளது என அதன் செயலாளர் சமில் முத்துக்குடா தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் தொடரும் கனமழையினால் பல பிரதேசங்கள் வெள்ளநீர் மற்றும் பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் பெய்த மழை மற்றும் வீசிய பலத்த காற்றினால் 49 குடும்பங்களைச் சேர்ந்த 222 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபலிப்பாளர் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்த அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபலிப்பாளர் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் வழங்கி வைத்துள்ளார். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விரைவில் புதிய வாகனங்கள் வழங்கப்படும் என தேசிய மக்கள் சக்தி குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மபிரிய திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த வாகனங்களும் வழங்கப்படவில்லை. ஒரு அமைச்சர் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தங்கள் கடமைகளை செய்ய ஒரு வாகனம் தேவை. அதை நாங்கள் மறுக்க முடியாது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை வழங்குவதற்கு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த 2 மாதங்களுக்குள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றார். சலுகைகள் மற்றும் ஆதரவின் அடிப்படையில் நீதி கிடைக்காமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பது அரசாங்கத்தின் நோக்கமாகும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். சலுகைகள் மற்றும் ஆதரவு முறைமைகளின் கீழ் பலருக்கு நீதி மறுக்கப்படுவதால் நமது நாடு பல தசாப்தங்களாக பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த தவறுகளை சரி செய்து கடந்த கால அநீதிகளை சரி செய்வதும் அனைவருக்கும் நீதி கிடைப்பதை உறுதி செய்வதுமே எங்கள் நோக்கமாகும் என்று தெரிவித்தார்.
மலையக மக்களுக்கான உரிமைகள் தொடர்பில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு இல்லையேல் வீதியில் இறங்கி போராடவும் தயங்க மாட்டோம் என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான திகாம்பரம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மலையக மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மலையக மக்களுக்கு காணி உரிமைகள் வழங்கப்படும் என்றார்கள். சம்பளம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றார்கள். அவற்றை வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்கினால் முழுமையான ஆதரவு வழங்கப்படும். அவ்வாறு இல்லையேல் வீதியில் இறங்கி போராடவும் தயங்க மாட்டோம் என்றார். இலங்கை ராணுவ முகாமிலிருந்து T-56 ரக துப்பாக்கிகள் 73 பாதாள உலக கும்பல்களின் கைகளில் சிக்கியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்துள்ளமை தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பாரிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய ஜனாதிபதி திருடப்பட்ட ஆயுதங்களில் 38 ஆயுதங்களை அதிகாரிகள் வெற்றிகரமாக மீட்டெடுத்துள்ளதாகவும் எஞ்சிய துப்பாக்கிகள் இன்னும் மீட்கப்படவில்லை எனும் தெரிவித்தார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக 13 ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பல்வேறு துறைகளில் பரவலான சீர்கேடுகளை உருவாக்கியதற்காக முன்னைய நிர்வாகத்தை விமர்சித்த ஜனாதிபதி இது தற்போதைய பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு பங்களித்துள்ளதாக தெரிவித்தார்.